أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளில் இரண்டாவதும் இன்றைய காலத்திலே அது நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலும் உள்ள செய்திதான். நபி அவர்கள் சொன்னார்கள், பேனா பரவும் என்றார்கள், எழுதுகோல் பரவும் என்றார்கள். எழுதுகோல் பரவும் அப்படி என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே 3870 இலக்கத்திலே வருகிறது. எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான், அதாவது துஹூருல் கலம், பேனை வெளிப்படுதல். அப்படின்னு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எழுதினாங்களா? எல்லா காலத்திலும் எழுதுவாங்க தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம் என்று சொன்னால், மறுமை நாள் வருகின்ற காலத்தில் எல்லாரும் எழுத ஆரம்பிப்பார்கள், எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள். அதான் அர்த்தம். துஹூருல் கலம், ஃபுஷுக்குல் கலம் இன்னொரு இடத்துல என்னது ஹதீஸ்ல வருது, பேனை பரவுதல். அந்த அளவுக்கு என்ன செய்யும், எழுது என்ன எங்க போனாலும் எழுத்து என்கின்ற நிலை என்ன செய்யும் ஆரம்பிக்கும். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், எழுத்து படிக்காதவர்கள் எல்லாம் எழுத வைக்கிறது கீபோர்ட், அப்படித்தானே? நிறைய பேருக்கு பேனையை கொடுத்து எழுத கஷ்டம். ஏன்னா அது எழுத்துக்கு உரு இருக்குது, அது எழுதணுமே. ஆனால் கீபோர்டில் அப்படி இல்லை, ஒரு என்ன எழுத்தாக இருந்தாலும் என்ன செய்யலாம், ஒரு பட்டனை தட்டினது எழுத்து தானே, அது ரிசல்ட். அப்போ ஒரு ஆர்டிக்கலில் பெரிய கட்டுரையாகலாம் என்ன செய்யலாம், எழுதலாம் என்கின்ற அமைப்பில் கீபோர்டு என்ன செஞ்சுட்டு நிறைய கீபோர்டு அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறது. இதன் காரணமாக நினைச்சா எழுதலாம். சரி, எழுதினா மக்கள் வாசிக்கணுமா இல்லையா, மக்கள்கிட்ட போகணுமா இல்லையா? அதற்கு இன்றைக்கு என்னது, இணையதளம். விரும்பினா நீங்கள் இலவசமாக திறக்கலாம், விரும்பினா பணம் கட்டி திறக்கலாம். சரி, அந்த இணையதளத்தை நீங்கள் திறந்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகணுமே, அதுக்கு தான் உங்களுக்கு முகநூல் இருக்குது, ஃபேஸ்புக். நீங்கள் என்ன செய்யலாம், அதில் எழுதினா மக்கள்கிட்ட ரீச் ஆகிரும். சரி, அதை விட ரீச் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இல்லை. வேர்ல்டில் ரேங்க்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குது வேஸ்ட் புக், வழங்கிட்டா? அதான் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக் தான் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஃபேஸ்புக்னு சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறது, இன்றைக்கு மாறி இருப்பதை பார்க்க. நல்ல விஷயங்கள் இன்றைக்கு இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் முகநூல் இன்றைக்கு யார் அறிஞர், யார் படிக்காதவன், யார் படித்து பேசுகிறா, உண்மையான அறிஞர் யார், யார் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறான், ஒன்றுமே என்ன செய்யாது, விளங்காது என்கின்ற அளவுக்குள் ஃபுஷுக்குல் கலம், துஹூருல் கலம், எல்லாரும் எழுத தொடங்கி இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் நேரடியாக சந்திச்சிங்கடா, இவர் தானா நான் இவ்வளோ பெரிய எழுத்தாளர் நினைச்சிருந்தேன் என்று நினைக்கக்கூடிய அளவில் ஒன்றும் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள், எழுதுவதை பார்க்கிறோம். எதையும் வாசிக்கல. அறிவெண்டா என்ன, உங்களிடத்திலே ஒரு 5-6 வருடங்களுக்கு பின்னால சிந்தனையில தேங்கி இருக்குமே, உங்களால் நினைத்த இடத்தில் அதை பேச முடியுமே, அதான் அறிவு. பார்த்தால் தான் பேச முடியுது, திறந்தால் தான் பேச முடியும் என்றது என்னது, ஒரு நாள் அறிவில்லை. அது எல்லாருக்கும் என்ன செய்யலாம், பேசலாம். அன்புள்ள சகோதரர்களை, இப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த ஃபுஷுவுல் கலம் என்பதுடைய நாட்டிலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஆதாரம், ஒரு காலத்தில் நாங்கள் என்னது மாஸ் மீடியா, இந்த டிவியில் பார்த்தால் மட்டும்தான் செய்தி என்கிற நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களில் அவர்கள் ஒளிபரப்ப மாட்டார்கள், இருந்துருவாங்க. சேனலில் நாங்கள் ஒளிபரப்ப கூடாது, ஒரு பயங்கரமான செய்தியை நிறுத்துருவாங்க. ஆனால் நாடு ஃபுல்லாக பரவி இருக்கீங்க, ஃபேஸ்புக், இணையதளம், இதால் போய் மக்களுக்கு ரீச் ஆயிரும். அதனால் இன்றைக்கு மற்ற டிவி சேனல்லாம் இதில் முதலாவது இணையதளத்தில் வரமுந்தி போட்டுறணுமென்ற போட்டியில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இதெல்லாம் நேர்மையாக போடுறாங்க, நீங்கள் விளங்கிடக்கூடாது. இதில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இதில் இன்டர்நெட்டின் ஊடாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். பொய்யோ உண்மையோ அதில் சுமக்கிறவனுக்கும் தெரியாது என்கிற லெவலில் பரவி விடுகிறது. அன்புள்ள சகோதரர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹூருல் கலம், பேனா வெளிப்படும், எழுதுகோல் பரவும், எல்லாரும் எழுதுகிற அளவுக்கு என்ன செய்யும் இந்த காலம். எல்லாம் துஹூருல் கலம் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சொல்லலை, ஆனால் களம் வெளிப்படும். அப்படின்னா எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் பேசலாம், எல்லாரும் சமுதாயத்தில் பேசக்கூடிய இடத்துக்கு அது உருவாகும். இது நல்ல ஆரோக்கியமான நிலை அல்ல, நல்ல ஆரோக்கியமான நிலை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை என்ன செய்கிறது, 2 வகையில் வந்திருக்கிறது. ஒன்று மீடியா ரீதியான இந்த ஒரு நிலைமை. இரண்டாவது என்ன, இன்றைக்கு என்ன பேசினாலும் என்ன, ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸுக்கு டெஃபினிஷனே இல்லை, அது புரிஞ்சுக்கங்க. யாராலும் வரைவிலக்கணப்படுத்த இயலாது. இவன் என்னதான் வரைவிலக்கணம் சொன்னாலும் யாராலும் வரைவிலக்கணப்படுத்த இயலாது. அதனால தான் நிர்வாணமான போகிறது எதுக்குள்ள வருது, ஹியூமன் ரைட்ஸ், அவனோட உரிமை, விளங்கிட்டா? யாரோட உரிமை, அவனது உரிமையோட லெவலில் வருது. அதே போல நம்ம அபாயா போடாமல் போகிறது, இதில் எப்படி போகிறோன்னா யாரோட உரிமையில் உள்ளது, நீ ஒழுங்காக இருந்துக்கிறோம், நான் வேண்டிய மாதிரி போவேன், எதில் உள்ளது, ஹியூமன் ரைட்ஸ் என்கின்ற லெவலுக்கு என்ன செய்கிறது வந்திருப்பதை பார்க்க. இன்னும் சொல்ல போனால் பாலியல் செயல்பாடுகள் எல்லாம் தொழிலாக மாறி இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் என்னது, ஹியூமன் ரைட், இதுதான் நிறைய பேரை பேச விட்டுருக்குது.
புரிஞ்சுங்க. இந்த ஹியூமன் மனித உரிமை, பேச்சு சுதந்திரம், மீடியா சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் நினைத்ததை நினைச்சவன் என்ன செய்யலாம், எழுதலாம் என்று ஜேர்னலிசம் என்கின்ற அந்த துறை மக்களுக்கு மத்தியில் வளர்ந்திக்கிறத பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க நினைக்க வேணாம் இது சேனலை பற்றியும் மீடியாவை பற்றியும் பேசக்கூடிய பேச்சென்று இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் அதை தான் செஞ்சு கட்டிக்கிறான். நிறைய பேர் அதாவது ஓஃப் டைம் கிடைச்சாலேயே முதலாவது போறது எது, இதுக்கு தான். விடுகிறது தூங்குறது எது, அதில் தான் என்கின்ற லெவலுக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது. வீட்டுக்கு அனுப்ப பணம் இருக்காது, ஆனால் அவர்கிட்ட அவர் 10 MB என்ன செய்யும், நெட் இருக்கும். எதிரிக்கும் 10 MB நெட். காரணம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கணும், அப்டேட்டை பார்த்துக்கணும்ன்றது. பக்கத்தில் உள்ளவனுக்கு என்ன நடக்கிறன்னு தெரியாது, ஆனால் நண்பன் இப்போ தொழில் கிடைச்ச செய்தி அவருக்கு தெரியும், ஸ்டேட்டஸ் தெரியும் அவருக்கு. பக்கத்தில் உள்ள வைஃப் ஸ்டேட்டஸ் தெரியாது, மகளுடைய ஸ்டேட்டஸ் தெரியாது, அதெல்லாம் தெரியும். எந்த ஸ்டேட்டஸ் தெரியும், தூரமாக உள்ளவன் இன்றைக்கு எங்கே போகிறான், என்ன சாப்பிட்டா, அந்த ஸ்டேட்டஸ்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ தலைகீழாக மாறிட்டு வருது. பக்கத்தில் உள்ளவனுடைய ஸ்டேட்டஸ் தெரியாது, மற்றவன் நிலையெல்லாம் தெரியும். அவன் அப்டேட் பண்ணிங்க, நீங்கள் எப்பொழுது தூங்க போகிறேன் அவன் அப்டேட் பண்ணிப்பான். அதை பார்த்துட்டு என்னது, இவன் அப்படியா நல்ல முறையில் தூங்குவாங்க, பியமானில் அது சுண்ண அடிப்படையில் இந்த லெவலில் என்ன செய்கிறது, போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஃபுஷுவுல் கலம், பேனா பரவு, துஹூருல் கலம், சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க, எங்கேயோ இருக்க. நீ இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு செய்தியே அல்ல, அது நம்மளுக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தியே அல்ல. ஆனால் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் போய் பாருங்க, இந்த நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க, ஒரு கோல் எடுத்துக்கொள்வதற்காக, ஒரு தொலைபேசியில் பேசுவதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இன்றைக்கு புக் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் வந்து பேசி, அதுவும் ஹலோ ஒன்றுக்கள் என்ன செஞ்சிடும், அது முடிஞ்சிடும். அவருக்கு ஒன்றும் விளங்கி இருக்காது. இந்த லெவலில் தானே, இந்த லெவலில் இருந்த மக்கள் இன்றைக்கு அது ஒரு சப்ஜெக்டே அல்ல. கொஞ்சம் இருங்க சாப்பிட்டு வாரேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போயிட்டு வரக்கூடிய லெவலில் என்ன செய்கிறது இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அது யாருடைய கையில் கிடைத்திருக்கிறது, எவர்களுடைய கையில் கிடைத்திருக்கிறது என்பதை வைத்து இன்றைய சமுதாயம் பாதிப்புக்குள்ளாகி கொண்டு வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபுஷுவுல் கலம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், துஹூருல் கலம் என்கிறார்கள். நாங்கள் என்ன யோசிக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உனக்கு அறிவில்லாத விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணி போகாது. அதாவது ஃபாலோ பண்ணாமல் பின்பற்றதல்ல, இதை கொண்டு போய் என்னது எத்தி வைக்கிறது, சொல்றது, இதை நம்ம மனசுக்கு எடுக்கிறது. ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. பார்வை, செவிப்புலன், இதயம் எல்லாமே நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும். ஏன் இதை நம்பினாய், ஏன் இதை பரத்தினாய், ஏன் இதை சொன்னாய்? ஏனென்றால் நம்ம பேசுகின்ற செய்திகள் இருக்குதே, இவைகளுக்குள் ஒருவருடைய மானம் இழக்கப்படுற காரணம் இருக்கலாம், ஒருவருடைய வாழ்க்கை போகிற காரணம் இருக்கலாம், ஒருவருடைய தொழில் போகக்கூடிய காரணம் இருக்கலாம். நம்ம விளையாட்டாக நினைச்சிருப்போம், நாங்கள் விளையாட்டாக நினைத்திருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஒரு மிகப்பெரிய கவனம் எடுப்பது எமது கடமை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்புகளில் ஒன்று இது. இரண்டாவது, இன்னொரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நல்ல வகையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நிறைய பேர் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னா, கெட்ட வகையில் பயன்படுத்தக்கூடாது அங்கனிக்கே முடிவெடுத்தாச்சு, அந்த இடத்துல முடிவெடுத்தாச்சு. நல்ல வகையில் பயன்படுத்தினா அதே இடத்த முடிவெடுச்சு, ஒன்றும் வாசிக்கிறதும் இல்லை. எல்லாமே இவருக்கு எப்படி நடக்கும், வகை வருவதை போல நடந்து கொள்வார்கள். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது எப்படி என்பது 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். நாங்களாம் மனசில் முடிவெடுக்கிறது நல்லதல்ல. எல்லாமே அப்படி நல்லது என்ன செஞ்சிடக்கூடாது, எது கெட்டது என்பதையும் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், கேட்டு தரும். ஏன் நம்மளுக்கு எல்லாமே அப்படி தான் படும், கெட்டதுக்குள்ள நல்லது நுழைஞ்சிக்கும், நல்லதுக்குள்ள கெட்டது நுழைஞ்சிக்கும். எங்களுக்கு எது சரியா படும், குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது, அதை பறத்துறது எல்லாருக்கும் என்ன பண்ணுது, நல்லதாக படுது. அப்படித்தானே படுது. எங்கேயாவது குண்டு வச்சாண்டா, அல்லது ஒரு இந்து முனியை சேர்ந்தவர் குண்டு வச்சுட்டாரு அப்படின்னா உடனே நம்மளுக்கு எது நல்லதாக படுது, அதை பறத்துவது நல்லது. அப்படித்தானே? அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் தவறு செஞ்சு அதை பரத்தாமல் இருப்பது நல்லது. இதுதான் நம்ம முடிவெடுத்துக்கிற அளவுகோல். எதை பரத்த வேண்டும், எதை பரத்தக்கூடாது, எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, இதெல்லாம் எது சொல்லித்தரணும், இஸ்லாம் சொல்லித்தரணும். அதுல என்ன நன்மை இருக்கிறது என்பதை பார்க்கணும். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அவர்களிடத்திலே பாதுகாப்பு சம்பந்தமாகவும் அச்சம் சம்பந்தமானவும் ஏதாவது செய்தி வந்தால் உடனே பரத்தி விடுகிறார்கள். அதாஉ பிஹி, உடனே பரத்தி விடுகிறார்கள். இப்படி பரத்தினா என்ன நடக்கும், நல்ல தைரியம் உள்ளவன் இழக்க வேண்டி வரும். நம்ம பேசாமிக்கிற நல்லது சரியா, தைரியம் உள்ளவனை இழக்க வேண்டி வரும். பாதுகாப்பு தன்மை இல்லாமல் போகும். இன்னும் தேவையில்லாத அச்சங்கள் எல்லாம் உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பரத்தக்கூடாது. யாரிடத்திலே இது அனுப்பணுமோ அங்க அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணினார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், அது அவர்களுக்கு நல்லது என்று சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இரண்டாவது விஷயம், பேனா பரவும், எழுதுகோள் பரவும், செய்திகள் பரவும் என்பது மறுமையினாளுடைய முன்னறிவிப்புகள் உண்டு. அந்த காலத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இதை சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் இணையதளங்களை விடுங்க, சாதாரண ஒரு பேசிக்கிறது, பக்கத்து ஊருக்கு பேசிக்கொள்றது கூட வாய்ப்பு இல்லாத ஒரு காலம். ஒரு பாலைவன பூமியில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு இதை சொல்றாங்க, இது பரவும் என்று சொல்றாங்கடா, எவ்வளவு பெரிய ஒரு முன்னறிவு, நினைத்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.